டா வந்துட்டாங்கல்ல அயன் பாக்ஸ்ல ஆம்லெட் போட. அதுவும் வெறும் 699 ஒன்லி. தேங்காயே 20 ரூபா தான். வேர்ல்டு வாண்ட்ஸ் டு நோ நம்ம பூமியை சேர்ந்த சேட்டலைட்டுகள்லாம் வந்துட்டு வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏலியன்களை படம் பிடிச்சிருக்கு. செவுரு மட்டும்தான் இருக்கு. வீடா இது? நான் கண்டதெல்லாம் உண்மைதானா இல்லை? ஃபஸ்ட்டு வந்து கையை பூத்தில் உள்ளே போனாங்க, அப்புறம் குழந்த அது வளர்ந்து எனக்கு என்னவோ இதை பார்த்தா 5 minutes கிராஃப்ட் மாதிரி தெரியல, ஏதோ 10 months கிராஃப்ட் மாதிரி தெரியுது. அதுலேயும் அந்த பையனை பார்க்குறப்ப ஒரு 3-4 வருஷம் கிராஃப்ட் மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இவங்க கூட்டிகிட்டு போனது பொண்ணா பையனா? பையன் தானா? ஹேர் கட்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டமோ? இல்ல எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. தெளிவா இருக்கிற என்னவே பைத்தியமாக்குறீங்களேடா. இப்படி கையை விட்டு சிப்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தையா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? டப்பாவை தூக்கி லைட்டா சாச்சிருந்தாலே சிப்ஸ் கையில் விழுந்திருக்க போகுது. என்னடா பண்றீங்க? ஆனா ஒண்ணு, எல்லை மீறி போறீங்கடா, எல்லை மீறி போறீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள நம்மளை சுத்தி போயிட்டு இருக்கக்கூடிய வைரலான வீடியோக்கெல்லாம் எடுத்து அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. டா வந்துட்டாங்கல்ல அயன் பாக்ஸ்ல ஆம்லெட் போட. ஆமா, இது இந்தியா. இங்க என்ன வேணா நடக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் ஹாஸ்டல்ல தான் நடக்கும். நியூ ட்ரிக்கு அன்லாக்கடா. இதெல்லாம் நாங்க எந்த காலமும் ட்ரை பண்ணிட்டோம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு புது ட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அயன் பாக்ஸ்ல ஆம்லேட் போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நாங்க காலேஜ் படிக்கிறப்ப சென்னையில ரூம் எடுத்திருந்தோம். அப்பயே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். அயன் பாக்ஸ்ல ஆம்லேட்டை போட்டு அடுத்த நாள் அயன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சட்டையை அயன் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு போனா ஷர்ட் ஃபுல்லா முட்டவாசமா அடிக்குது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாதிலே காலேஜ் விட்டு ரிட்டர்ன் ஆயிட்டான் அப்படின்னா பாத்துக்கங்க எந்த லெவலுக்கு அந்த சட்டையில வந்துட்டு முட்டை வாசம் வந்து பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு. இதுல இந்த அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஒழுங்கா கழுவ கூட முடியாது. இன்னும் சொல்ல போனா கலகலப்பு படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நாங்க ட்ரை பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஹாஸ்டல்ல இருந்தவங்க எல்லாருமே சமைக்கிறதுல இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 10 hours of nothing. 10 மணி நேரம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வீடியோ போடுறாங்க. 10 வருஷத்துல 10 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? ஒன்னுத்தையுமே காணோம். உண்மையாலுமே இப்படி ஒரு வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப நாம பார்க்க போறோம். அட ஆமாங்க, இப்ப 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. வருஷத்துக்கு 1 மில்லியன் பேர் பார்க்குறாங்களா? ஆனா உண்மையாலுமே உள்ளார ஒண்ணுமே இல்லைங்க. 10 மணி நேரமும் காலியா தான் இருக்கு. என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் 10 hours of nothing அப்படிங்கிற வீடியோவுடைய கிளிப்பிங். பாத்துக்கிட்டீங்களா? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இப்ப கண்ணை மூடிக்கிட்டே இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியும். இவ்வளவு ஏன், உங்களுக்கு 3D வியூவே VR வியூ கூட தெரியும். எப்படி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நல்லா இருக்கா? அப்புறம் மறந்துட்டேன், இந்த கேப்ஷன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளாவரியா உள்ள என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரியும். தேங்காய் மூடி, கிரியேட்டிவ் ஃபார்மர், செமி பாலிஷ்டு கோகனட் கப் 200 ml பேக். கோகனட் கப்பா? அடங்கப்பா. 200 ml பேக் ஆஃப் 4 numbers. 100% நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ கோகனட் கப்ஸ். அடாடா. ஆமா, கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாலேயே செய்யப்பட்டு. கப்ஸ் ஃபார் கிச்சன், மேட் ஃபினிஷ், நேச்சர் பிரவுன் இருக்காதா பின்னே? எல்லாமே நேச்சர் தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கிரியேட்டிவ் ஃபார்மர் வேற லெவல், கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. அதுவும் வெறும் 699 ஒன்லி. தேங்காயே 20 ரூபா தான். என்னதான் நடக்குது நம்மள சுத்தி? முன்ன என்னடானா தேங்காய் நாரை வித்துட்டு இருந்தாங்க, இப்ப தேங்காய் மூடியை விற்கிறாங்க. பேசாம 4 தென்னை மரத்தை வச்சு கோடீஸ்வரன் ஆயிரலான்னு இருக்கேன். கல்லு வச்சு முட்டு கொடுத்து பிரேக் போட்டிருக்காரா?
தினுசு தினுசா கண்டுபிடிக்கிறாங்களே. ஹேண்ட் பிரேக் போடுங்கிறத இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹேண்டால கல்லை கட்டி அதை கீழே இறக்கி பிரேக் போடுறாரு. சேச்சா, இது ஹேண்ட் பிரேக் இல்ல, ஸ்டோன் பிரேக். இன்று முதல் நீ ஸ்டோன் பிரேக் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுவாய். அதாவது நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த உலகத்துல எந்த நாட்டில் வேணா இருந்துக்காங்க, நீங்க என்ன வேணா கண்டுபிடிங்க, ஆனா அந்த டெக்னாலஜிக்கு ஷார்ட் கட்டு நாங்க தான் கண்டுபிடிப்போம். டெஃபினெட்லி ஒன்லி இன் இந்தியா. ஆனா இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு தனி கிரெயின் வேணும். இந்த கப்பலை நிறுத்துறதுக்கு நங்கூரத்தை செயின்ல கட்டி கீழே இறக்கி விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இறக்கி விடுறாரு. பிரேக்கே ஆங்கர் போடுற மாதிரி போடுறாரு. நினைச்சேன் சபாஷ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு இப்படியா? இதெல்லாம் அநியாயமா இல்லை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலையில படுக்க வச்சிருக்க மாதிரி தான் உறைஞ்சிருக்காங்க. நல்லவேளை ரோட்ல பெயிண்ட் அடிச்சதுனால பையன் படுக்க வச்சான். இதுவே சைன் போர்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா சைன் போர்டுக்கு மேலே போர்டிங் பண்ணியிருப்பான். அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். அந்த சைக்கிளை கீழே சாச்சிட்டு கடைசியா ஒரு நடப்பாரு பாருங்க. எதையோ உன்னை சாதிச்ச மாதிரியான ஒரு வெறி அவரோட கண்ணில் பார்த்தேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. உண்மையை சொல்லுங்க, இதை யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? எக்ஸாக்டா இந்த வேலை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன். அதுவும் நான் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே தான் பண்ணுவேன். இப்ப பாரு, எல்லாரும் வரிசையா கிளாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஆரம்பிச்சு விடுவேன். அது அப்படியே படபடன்னு போகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொருத்த ஆரம்பிப்பா, நாங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணி. இங்க பல பேருக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த நிறைய பேர் வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்து பேசுவாங்க. அவங்க என்னமோ இன்டெலிஜென்ட்டா தான் பேசுவாங்க, ஆனா கேக்குற நமக்கு தான் ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரியான சமயத்தெல்லாம் விடாம கைத்தட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னா பேசுறவங்க கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஒருவேளை அவங்க கிளம்பல அப்படின்னாலும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வந்ததை கன்சைஸா ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுலயும் சில பேர் இருக்காங்க, நீ என்ன வேணா கை தட்டிக்கிட்டு, நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் நான் பேசாம இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பேசிட்டு தான் இறங்குவாங்க. அதை கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது புரியுதா இல்லையான்னு அவங்க கவலையே பட மாட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நடக்கும். அப்படியே இந்த டீச்சர் வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வரும்போது ஒரு ராகத்தை ஆரம்பிப்பாங்க, குட் மார்னிங் அப்படின்னு. இந்த ராகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருக்க எவனோ 1-2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் இது ஸ்டார்ட் பண்றவன் லீவ் போட்டான்னு வைங்களேன், அங்க ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் ட்ரபிளே வந்துடும். அதாவது ஒரு சிங்க்ரோனைஸே இருக்காது அப்படின்னு வைங்களேன். அங்க இருந்து ஒருத்தன் ஆரம்பிப்பான், இங்க இருந்து ஒருத்தன் ஆரம்பிப்பான். ஆனா இந்த மாதிரியான ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறது கீழூர்குடி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. ஏங்க அதுக்குன்னு வீட்டை விட்டேவா ஓடி போவாங்க? செருப்புல எடுத்துட்டு வண்டியவே ஆன் பண்றாரு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. அநேகமா இவரு இந்நேரத்துக்கு பூமி விட்டு வெளில போயிட்டு செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி இவர் ஸ்பேஸுக்கே தப்பிச்சு போயிருந்திருக்காரு. ஆனா அந்த எண்ணெய் வந்துட்டு இவர் மேல தெரிச்சிருக்கு. அந்த எண்ணெய் மைண்ட் வாய்ஸ், எங்க போனாலும் விட மாட்டான்டா கொய்யா, வேர்ல்டு வாண்ட்ஸ் டு நோ. நம்ம பூமியை சேர்ந்த சேட்டலைட்டுகள்லாம் வந்துட்டு வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏலியன்களை படம் பிடிச்சிருக்கு. இப்படி படம் பிடிச்சப்ப வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏலியன்களோட நம்ம உலகத்தை சேர்ந்த மனித உயிரினம் ஒன்று 2 வீலர்ல போயிட்டு இருக்கிற மாதிரியான போட்டோக்களை, அதாவது புகைப்படங்களை நம்மளோட சேட்டலைட் வந்துட்டு வெளியிட்டு இருக்கு. என்னது செவுரு மட்டும்தான் இருக்கு, வீடா இது? செவுரு இங்க இருக்கு, ஆனா வீட்டை காணோமே. இது என்ன ஃபேசிங் வீடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? ஃபிளாட்டுக்கான அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு இப்படி ஃபிளாட்டாவா கட்டுறது? யாராவது இந்த வீட்டுக்கு எந்த பக்கம் வாசல் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கப்பா. இதுல எது உள்ள எது வெளியில ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே உள்ளே வெளியவா இருக்கு. மொத்தத்துல இது வீடே கிடையாது, செவுரு இன்னும் சாயாம இருக்கு. எப்ப வேணாலும் இது சாயலாம், செவுத்து பக்கம் உசாரா இருக்கு. மொத்தத்துல நல்ல காத்தோட்டமான வீடு அப்படின்னு சொல்லுங்க.
நான் நினைக்கிறேன் இந்த வாசல் வழியா நம்ம இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள போவோம் அப்படின்னு. டிவி என்ன டிவியை கம்பி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? டிவி தொங்கிக்கிட்டு இருக்கு. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே. வால் மவுண்ட் டிவியை சீலிங் மவுண்ட் டிவி ஆக்கி வச்சிருக்காங்க. இல்ல இப்ப எப்படி ஃபேன் போடுவாங்க? தூங்கிட்டு இருக்கும்போது மண்டை மேல விழுந்துச்சு அம்பிடுது. அதே டிவில நம்ம டெலிகாஸ்ட் ஆயிரும். அத்த பெரிய டிவியை கம்பியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதுதான் கம்பி கட்டுற கதையோ. இன்னைக்கு நம்ம பார்த்தா எல்லா வீடியோவுமே பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்கா இருந்தது அப்படிங்கறது கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. அண்ட் நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.